வழக்கம் போல வேலூர் பிரச்சார பொதுக்கூட்டத்திலையுமே விஜய் வந்து ரொம்பவே பரபரப்பா எப்பவும் போல மாஸ் காட்டியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். எப்பவும் மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆளும் கட்சியை வச்சு செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் குட்டி ஸ்டோரியில எந்த மாதிரி கதை சொல்லியிருக்காரு, அது மட்டும் இல்லாம ஆளும் கட்சியை என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் விரிவா பார்க்கலாம். இப்போ தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கு. இதுக்கான தேர்தல் தேதியை வந்து விரைவில் அறிவிக்க இருக்காங்க. இந்த நிலையில் ஆளும் கட்சியாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் தேர்தல் வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு வராங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் தேர்தல் தான் இந்த சட்டமன்ற தேர்தல். இருந்தாலும் விஜய் வந்து அப்பப்போ மட்டும்தான் வந்து வெளியே தலை காட்டிட்டு வராரு. இதுக்கு முன்னாடி பிரச்சார பொதுக்கூட்டங்கள் நடத்தினாரு. அதுக்கு பிறகு கரூர் சம்பவம் தொடர்பாக நிறைய பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து வெளியே வரவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக தான் ஒரு சில பொதுக்கூட்டங்கள் நடத்திட்டு வராரு. இதுக்கு முன்னாடி சேலத்தில் பொதுக்கூட்டத்தை நடத்தினாரு. இப்போ வேலூரில் பொதுக்கூட்டத்தை நடத்தினாரு. ஆனால் சேலத்தில் வந்து உச்சி வெயிலில் நடத்தினதுனால அங்கே வந்து ஒருத்தர் வந்து உயிரிழந்து போயிட்டாரு. அதுவும் அவருக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்து போனார் அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வெளியாச்சு. ஆனால் ஒரு தரப்பு வந்து அவருக்கு ஏற்கனவே உடல்நலம் சரியில்லாமல் இருந்துச்சு, அதனால தான் அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. இன்னொரு தரப்பு வந்துட்டு அவர் நல்லா தான் இருந்தார், அங்கே வந்து போதிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கல, உச்சி வெயிலாக இருந்துச்சு, தண்ணி கூட குடிக்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் காரணமாக வச்சு இப்போ வந்து வேலூரில் வந்து நடந்த பொதுக்கூட்டத்துக்கு எல்லா ஏற்பாடுகளையுமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அதாவது பொதுக்கூட்டத்துக்கு வரவங்களுக்காக சேர்கள் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பந்தல் அமைச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையும் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அவர் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. அந்த அனுமதி சீட்டு இல்லாமல் கூட நிறைய பேர் முண்டி அடிச்சுக்கிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொன்று, விஜய் வரக்கூடிய வாகனத்துக்கு பின்னாடி யாருமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இதை எல்லாமே கண்டுக்காம அவருக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 50,000க்கு மேல வந்து அவர் வந்து பின்தொடர்ந்து வந்தாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லப்படுது. இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் விஜய் வந்து வழக்கம் போல அவருக்கான பாணியில வந்துட்டு கொஞ்சம் நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. குறிப்பா அவர் சொன்ன குட்டி ஸ்டோரி தான் இப்போ வந்துட்டு கொஞ்சம் வைரல் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே விஜய் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவாரு அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ எதிர்பாராத விதமா இந்த வேலூர் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. அதுவும் அரசியல் சம்பந்தமா ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. அதுதான் இப்போ வைரலாக இருக்கு. அந்த குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காளையை வச்சு ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காளை வந்து ரொம்பவே ஆக்ரோஷமா மண்ணை சீண்டிக்கிட்டு இருக்குது. ஆனா அந்த காளை அடக்கிறதுக்கான ஒரு நபர் வந்து வெளியூருக்கு போயிட்டாரு. அந்த நபரால் மட்டும்தான் காளை அடக்க முடியும், வேற யாராலையுமே காளை அடக்க முடியாது. அப்போ அந்த காளை ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மற்ற காளை அடக்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு அந்த காளை அடக்கிறதுக்காக போறாங்க. அந்த காளை வந்து எல்லாத்தையுமே தூக்கி வீசிடுது. இதனால எல்லாருமே பயந்து ஒதுங்கிடுறாங்க. ஒருவேளை இந்த காளை இப்போ யார் அடக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே இருக்குது. ஆனா அந்த காளையை பார்த்து பயந்துக்கிட்டு யாருமே அந்த காளை கிட்ட போக மாட்டாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் வந்துட்டு ரொம்பவே தைரியமா அந்த காளை கிட்ட போறான். அந்த காளை கிட்ட போகும்போது எல்லாரும் சொல்றாங்க, டேய் இங்க பெரியவங்களாலே அடக்க முடியல, நீ எதுக்காக போற, தூர வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த குட்டி பையன் வந்து எதையுமே கண்டுக்காம அந்த காளை கிட்ட போறான். அந்த காளையுமே இவனை நோக்கி வேகமா சீறி பாஞ்சுக்கிட்டு வருது. அப்போ அந்த பையன் கிட்ட வந்த உடனே அந்த குட்டி பையன் என்ன பண்றானா, தன்னுடைய பேக்கெட்ல இருந்த புல்லுக்கட்டை தூக்கி கொடுக்குறானா. உடனே அந்த காளையுமே அவ்வளோ ஆக்ரோஷமா இருந்தது. உடனே அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சான். உடனே அந்த புல்லுக்கட்டை சாப்பிட கொடுத்துக்கிட்டே அந்த புல்கள் இருக்க இடத்துக்கு வந்து அந்த மாடை வந்து மேய்க்கிறதுக்காக கூட்டிட்டு போயிட்டானா. அப்புறம் அந்த மாடை அங்கே விட்டுட்டு வந்துட்டானா. இதை பார்த்த எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. அது எப்படி ஒரு காளை வந்து அவ்வளோ ஆக்ரோஷமா இருந்துச்சு, இந்த குட்டி பையனை பார்த்த உடனே இவ்வளோ சாந்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்களாம். அதை ஒரு பெரியவரும் இந்த பையனை கூப்பிட்டு கேட்குறாராம், எப்படிடா எல்லாருமே வந்து அடக்க போனாங்க, அந்த காளையை அடக்கிறதுக்கான நபருமே இங்கே இல்லை, மற்றவங்க அடக்க போனாங்க, அவங்களுமே இப்போ காயப்பட்டு இருக்கிறாங்க, உன்னால மட்டும் எப்படி இந்த காளை அடக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த பையனும் சொல்லியிருக்கான், காளை வந்து கோபமா ஒன்றுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அது வந்து பசியில இருந்திருக்கு, அதனால தான் இவ்வளோ ஒரு சீரிப்பாயிர ஒரு ஆக்ரோஷமா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லியிருக்கான். அதனால தான் நான் புல்கிட்ட கொடுத்த உடனேயே அது வந்து ரொம்பவே அமைதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருக்கான். உடனே அந்த பெரியவருக்குமே ரொம்ப ஆச்சரியம். ஓகே, இதுதான் புரிதல் இல்லாதது போல அப்படின்ற மாதிரி அவருமே நினைச்சிருக்காரு. இதுல விஜய் வந்து தமிழ்நாடு அரசியல தான் காளை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல இருந்த பெரியவங்க தான் மக்கள் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அந்த சிறுவன் தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இதுல இன்னொரு விஷயம், அந்த சீறி பாஞ்சு தூக்கி போட்டதை வந்து இவர் யாரை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இந்த கதை கேட்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவர் அரசியல் சம்பந்தமா பேசியிருக்கிறதுனால அந்த தூக்கி வீசப்பட்டு காயமடைஞ்சிருக்கவங்க யார் அப்படின்ட்டு யாரை மென்ஷன் பண்ணி சொல்றாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த குட்டி ஸ்டோரியுமே கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு வந்து அவரோட ரசிகர்கள் வந்து ரொம்பவே அதிகம். விஜயை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்துட்டு போட்டி போட்டுக்கிட்டு அந்த மாநாடு, அந்த பிரச்சார பொதுக்கூட்டம் நடக்கிறதுக்கு 1 டேவுக்கு முன்னாடியே போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சொன்ன டயத்துக்கு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவர் பார்க்கறதுக்காக போய் குவிஞ்சிடுறாங்க. ஸோ அதனால இப்படிலாம் பார்க்கும்போது விஜய்க்கு வந்து இந்த கூட்டங்கள் எல்லாம் ஒரு ஓட்டா மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்கு. இது வந்து திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் இவருக்கான ரசிகர்கள் பட்டாளம் அப்படின்னு சொன்னாலுமே இது ஓட்டு வாக்கு வங்கியா மாறுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்கு. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஜய்க்கு இவங்களோட ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பெற்றோர்கிட்ட போயிட்டு இந்த டைம் விஜய்க்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டா அதுவும் கேள்விக்குறிதான். ஏன்னா காலங்காலமா அவங்களோட பெற்றோர்கள் வந்துட்டு ஒரு சில பேருக்கு ஓட்டு போட்டுட்டு போறாங்க. இப்போ விஜய்க்கு ஒரு சில பேர் ஆதரவு கொடுத்தாலும் அவங்களோட பெற்றோர் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே அவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வருவாங்க. அப்படி இருக்கவங்க எப்படி விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற கேள்விக்குறியுமே இருக்குது. இன்னொரு பக்கம் அவரோட ரசிகர்களுமே அவருக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்றதும் கேள்விக்குறிதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பத்தியும் ஆளும் அரசாங்கத்தை பத்தியுமே வந்து விஜய் வந்து விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. அதாவது விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பா எனக்கு ஒரு புது நண்பர் கிடைச்சிருக்காரு. அந்த நண்பர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதலமைச்சர் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா முதலமைச்சர் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு. அதுல வந்து எனக்கு யாருமே பகையாளிகள் இல்லை, எல்லாருமே என்னோட நண்பர்கள் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இதை காரணம் காட்டி தான் விஜய் வந்து என்னோட புதிய நண்பர் வந்து முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது முதலமைச்சர் அப்படின்னு சூசகமா சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த வந்து முன் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, நீங்க நண்பரா இருக்கும்போது எதுக்காக வந்து என் மேல பழி போடுறீங்க? கரூர் சம்பவத்துல எதுக்காக எனக்கு எதிராக பேசுனீங்க? எனக்கு ஏன் உறுதுணையா வரல அப்படின்ற மாதிரி கேள்வியை முன் வச்சிருக்காரு. எந்த நண்பருமே இப்படி பண்ண மாட்டாரு, நீங்க எதுக்காக இப்படி பண்ணுனீங்க? எனக்கு இன்னொரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது. நீங்க வந்து எல்லாருக்குமே நண்பர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா வந்து நீங்க வந்து ஊழல், லஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் நீங்க நண்பரா இருப்பீங்க. கண்டிப்பா மக்களுக்கு நண்பரா இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், ஊழல், லஞ்சம் இதுதான் வந்து இந்த ஆளும் அரசாங்கத்தோட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொன்னு சொல்லியிருக்காரு, என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்னு வந்து திமுக வந்து முன்னெடுப்பை நடத்திட்டு வராங்க. ஆனா அதுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னா, என் வாக்குச்சாவடி தமிழக வெற்றி கழகத்தோட வாக்குச்சாவடி, இதுதான் உண்மையான அர்த்தம். வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிக்கும் அப்படின்ற நம்பிக்கையா விஜய் வந்து பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாம வந்து மக்களை குறை சொல்றது ஒண்ணுதான், என்ன குறை சொல்றது ஒண்ணுதான். நீங்க என்ன திட்டுறதா இருந்தீங்கன்னா, என்ன திட்டினீங்கன்னா அது வந்து நீங்க மக்களை திட்டுற மாதிரி தான் ஆகும். நானும் மக்களும் வந்து ரத்தமும் சதையும் மாதிரி, உடலும் உயிரும் மாதிரி, எங்களை வந்து பிரிக்கவே முடியாது. நாங்க 2 பேருமே வேற வேற கிடையாது. மக்களும் நானும் ஒண்ணுதான். நீங்க என்ன சொன்னாலும் மக்களை சொல்ற மாதிரி தான், மக்களை சொன்னாலுமே என்ன சொல்ற மாதிரி தான் அப்படின்ற மாதிரி விஜய் பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாம விஜய் வந்து கண்டிப்பா நாங்க இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே தீருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு நம்பிக்கையா பேசியிருக்காரு. இருந்தாலும் ஒரு சில காரணங்கள் பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் இன்னும் முழு வீச்சில் தேர்தல் பணிகளில் ஈடுபடலையோ அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேர் வந்து விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. பட் இது எல்லாத்தையும் கண்டுக்காம விஜய் வந்து அவருக்கான ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நாம சொல்லணும். ஸோ விஜய் பேசின பேச்சுகள் எப்படி இருந்துச்சு, விஜயோட குட்டி ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.